வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரன் பயிற்சி 2024 வருடத்தில் ஆகக்கூடிய இந்த சுக்கிரன் பயிற்சி கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு சாதகமா இருக்குமா அல்லது பாதகமா இருக்குமா, அதை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்கிறோம். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா, சிம்ம ராசியில இருந்து வந்த சுக்கிர பகவான் இப்ப கன்னி ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆவணி மாசம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெயர்ச்சியாகி, அதாவதுன்றது வந்து அடுத்தது புரட்டாசி மாசம் இன்னைக்கு வந்து 3ஆம் தேதி வியாழக்கிழமை வரைக்கும் பாத்தீங்கன்னா கன்னி ராசியில், அதாவது உங்களோட ராசியில தான் அவர் உட்கார போறாரு. அப்படி உட்காரக்கூடிய தருணம் ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாசம் 19ஆம் தேதி வரைக்கும் இந்த 26 நாளைக்கு கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அதாவது நீச்சம் அடைஞ்சு உட்கார போறார். ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சு உட்கார போறார். அப்படி உட்காரக்கூடிய இந்த சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு சாதகமா இருப்பாரா அல்லது பாதகமா இருப்பாரா, அதை பத்தி தான் இந்த காணொலியில இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா, இந்த கன்னி ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியனுடைய நட்சத்திரமான இன்னைக்கு வந்து உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்தம் நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரமான இன்னைக்கு சித்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். அப்ப இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசி. அப்ப உங்க ராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு, சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமான்னு பார்த்தா நிச்சயமா கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா தான் இருக்க போறாரு, தவிர பாதகமா இருக்க மாட்டாரு. சுக்கிரன் யாருன்னா ஒரு மனிதனை வந்து திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறவர் யாருன்னா சுக்கிரன் தான். அப்படி இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் எல்லாருக்குமே தெரியும், திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கர ரங்கநாத பெருமாள் கும்பிடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே இந்த கட்டன்றது பொதுவா சுக்கிரனுக்கு உகந்த கடவுள், வணங்க வேண்டிய தெய்வம் அப்படி பாத்தீங்கன்னா லட்சுமியை வணங்குறது ரொம்ப நல்லது. அப்ப லட்சுமி என்ற கடவுள் வணங்குறது நல்லது, வெண்பட்டு ஆடை உடுத்தி கும்பிடுறது ரொம்ப நல்லது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த உடைய கன்னி ராசிக்கு சுக்கிர பகவான் வந்து நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறார். பொதுவா ராஜபங்கம் நீச்ச யோகம் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சுக்கிர பகவான் இந்த 12 ராசியில 12 கட்டத்துல பாத்தீங்கன்னா நீச்சம் அடைகிற ஒரே ஒரு வீடு யாருடைய வீடுனா இந்த கன்னி ராசியில மட்டும்தான். வேற எந்த வீட்டிலுமே நீச்சம் அடைய மாட்டார். மேன ராசியில உச்சம் அடைவாரு, கன்னி ராசியில நீச்சம் அடைவார். சரிங்களா? அப்படி கன்னி ராசியில வந்து உங்க வீட்டுல வந்து சுக்கிர பகவான் வந்து நீச்சம் அடையும் பொழுது உங்க ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான். கல்விக்காரகன், அறிவுக்காரகன், புத்திக்காரகன். மெயினா நம்மளுடைய மூளை வேலை செய்யுது அப்படின்னா அதுக்கு காரணம் யாருன்னா புதன் மட்டும்தான். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மனிதனுக்குமே மூளை வேலை செய்யுது அப்படின்னா அதுக்கு வந்து மூலஸ்தான காரணம் யாருன்னா புதன் தான். அந்த புதனுடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் நீச்சம் அடைஞ்ச உட்காரக்கூடிய ஒரு தருணத்தில் வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் இடம் ஜென்மத்திலேயே நீச்சம் அடையும் போது கண்டிப்பா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவானுடைய பார்வை வாங்கியிருக்கிறீங்க. ஏன்னா மேன ராசியிலிருந்து ராகு பகவான் 7ஆம் இடமா உங்க ராசி தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடமா உங்க கன்னி ராசி தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப உங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாரு. உங்க வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான், ராகு பகவான் இன்னைக்கு 7ஆம் இடமா பாத்தீங்கன்னா திருமண ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து அதாவதுன்றது 5ஆம் இடமா உங்க ராசி பார்க்கிறாரு. ஏன்னா குரு பகவான் வந்து மூலஸ்தலமா எதுக்கு முக்கியமா பார்ப்பாங்கன்னா குழந்தை பாக்கியம் இன்னைக்கு எப்படி இருக்குங்க அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அப்ப குரு வந்து 5ஆம் இடமா, பொதுவா குரு பார்வைன்னா 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பாரு.
அப்ப 5ஆம் இடமா பாத்தீங்க அப்படின்னா குரு பாக்குறதுனால இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி உங்க வீட்டுல நீச்சம் அடைஞ்ச காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா குழந்தை பாக்கி உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இப்ப எனக்கு கல்யாணம் 2-3 வருஷம் ஆயிடுச்சுங்க, ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு, நான் பாக்குறேங்க, எனக்கு தள்ளி தள்ளி போகுது, எனக்கு அமைய மாட்டேங்குது. என்ன காரணம்? உங்க சுய ஜாதகத்தை பாருங்க. லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ராகு கேது இருந்தா கடுமையான புத்திர தோஷம். அதே மாதிரி குருவோ சனியோ இருந்தா குழந்தை பாக்கி தாமதமாகும். அப்ப உங்க ஜாதகத்துல 5ஆம் இடம் நல்லா இருந்துச்சா, கண்டிப்பா இப்ப குரு கன்னிராசி தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப கண்டிப்பா இந்த உடைய நான் சொல்ற மாதிரி அதாவதுன்றது வந்து ஆகஸ்ட் 25ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் இந்த 26 நாளைக்குள்ளார பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கி கன்னிராசிக்காரங்களுக்கு இல்லைன்னு சொல்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருவாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் வந்து 8ஆம் இடமா பாக்குறாரு. ராகை போல கொடுப்பாரு இல்லை, கேதை போல கெடுப்பாரு இல்லை. அப்ப ராகு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசி பாக்குறாரு, 2வது சுக்கிரன் பயிற்சியாகிற இடத்தையும் பாக்குறாரு. அப்ப 7ஆம் இடம் சொல்றது கலஸ்தர ஸ்தானத்தை பாக்குறாரு, திருமண ஸ்தானத்தை பாக்குறாரு. ராகு யாரு? ஒரு போஸ்ட்மேன் மாதிரி. அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு போஸ்ட்மேனுடைய வேலை என்ன? நமக்கு வந்த லெட்டர் கொண்டு வந்து நம்ம கையில் அப்படியே கொடுக்கறது. குறைச்சும் கொடுக்க மாட்டாரு, சேர்த்து கொடுக்க மாட்டாரு. நமக்கு வந்தது கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அப்ப திருமணத்தை பாக்குறாரு. கண்டிப்பா உங்களுக்கு திருமணத்துல தடையா இருந்தவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த ஆவடி அதாவது 9ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி 3 தேதிக்குள்ளார கண்டிப்பா உங்களுக்கு திருமணத்துல ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு போயிடுவார். சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்க ராசிக்கு அதிபதி புதன் பகவானா இருக்கிறதுனால இப்ப சுக்கிரன் வந்து உங்க வீட்டில் நீச்சம் அடைஞ்சு இந்த சேரக்கூடிய ஒரு தருணத்துல இந்த கிரக சேர்க்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து தொழில் ரீதியா இருந்த குழப்பங்கள் கண்டிப்பா கொஞ்சம் சரியாகும். ஏன்னா தொழில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க வந்து மற்றவங்களுக்கு வேலை செஞ்சு லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு கொடுத்துட்டு வெறுங்கையை வீசிட்டு வரக்கூடிய நிலைமை தான் இது வரைக்குமே. பறக்க பாடுபட்டு பட்டக்கடனுக்கு வட்டி கட்ட முடியாத நிலைமை இது வரைக்குமே. அப்ப என்னன்னா வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை. பொதுவா கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு என்னன்னா போராட்டம்ன்றது அதிகமா இருக்குங்க. புரியுதுங்களா? அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிரன் பயிற்சி நிச்சயமா உங்களுக்கு வந்து தொழில்ல மாற்றங்கள் கொடுத்துருவாரு. குரு பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும், ராகு பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும், புதன் பகவான் ஆட்சியா இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமா தொழில் ரீதியான மாற்றங்கள் கொடுத்துருவாரு. சுக்கிரன் நீச்சமாயிருக்கிறதுனால நிச்சயமா குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் உங்களுக்கு சரி கட்டி கொடுத்துருவாரு. அப்ப இதை போக பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து உங்க ராசிக்கு, ஏன்னா ஒவ்வொரு ராசிக்குமே 5ஆம் இடம், 7ஆம் இடம், இந்த 9ஆம் இடம், இந்த 3 இடம் மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அரசன் கூட அதாவதுன்றது ஆண்டியர்னு சொல்லுவாங்க. நல்லா இருந்தாங்க அப்படின்னா ஆண்டி கூட அரசன் ஆயிடுவான். அதை இந்த 5, 7, 9ஆம் மட்டும் இடம் சரியில்லைன்னா அரசன் கூட ஆண்டி ஆயிடுவான். அப்ப இந்த 3 இடத்தை எப்படி என்ன ஸ்தானத்துல பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னிராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடமா யாரை பாக்குறாருன்னா மகர ராசி பாக்குறாரு. பொதுவா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடமா யாரை பாக்குறீங்க? மகர ராசி பாக்குறீங்க. மகர ராசிக்கு அதிபதி யாரு? சனி. இப்ப வந்து 5ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியா உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு தொழில் நல்லாவே இருக்கும். அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடம், சுய தொழிலுக்கு 10ஆம் இடம் நம்ம சொல்றோம். நான் ஒவ்வொருத்தரும் இப்ப நம்ம சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் பயிற்சி சூப்பரா இருக்கும். நிச்சயமா உங்களுக்கு, ஏன்னா சனி வந்து தொழில் காரகன், தொழிலுக்கு வந்து அதிபதி யாருன்னா சனிதான். அப்ப அந்த சனியை தன் வீட்டுல 6ஆம் இடத்துல ஆட்சியா உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கும், தொழில மாற்றங்கள் நடக்குன்னு சொல்ல வரங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரை பாக்குறாருன்னா மீன ராசி பாக்குறாரு. மீன ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான். இப்ப அந்த குரு பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு? 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதாவது இந்த சுக்கிரன் பயிற்சி காலகட்டம் ஆகும்போது சுக்கிரனுடைய வீட்டுல ஒரு நட்பு உட்கார்ந்து இருக்கிறாரு. ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் வீட்லயே அவர் போய் நட்புல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப வந்து சுக்கிரன் பயிற்சி ஆகும் போது சுக்கிர வீட்டுல குரு உட்கார்ந்தாருன்னா என்ன பண்ணுவாரு? கணவன் மனைவிக்குள்ளார அன்னோனி நல்லா இருக்கும். அதாவது பிரிஞ்சவங்க ஒன்னா சேருவாங்க, பிடிச்சவங்க கண்டிப்பா லைஃப்ல வந்து ஒன்னா சேருவாங்க. அதாவது நான் விரும்புறேன், நான் எதிர்பார்க்கிறேன், இவர் எனக்கு கிடைப்பாரா, இந்த வாழ்க்கை கிடைக்குமா, இன்னார் எனக்கு பார்ட்னரா வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், அது கிடைக்குமா? உங்க சுய ஜாதகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரனும் குரு ஒன்னா சேர்றாரு. சுக்கிரன் அதாவது நீங்க ஒரு இடத்துல பொதுவாக ஜாதகம் கொண்டு போய் பாத்தீங்கன்னா ஆண் ஜாதகமா கொடுத்தீங்க அப்படின்னா குரு வச்சு அடிப்படையா அவங்க பலன்கள் சொல்லுவாங்க.
அதே ஒரு பெண் ஜாதகம் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சுக்கிரன் அடிப்படையை வச்சு சொல்லுவாங்க. அப்ப சுக்கிரனுடைய வீட்டுல குரு போய் இணையும் போது அப்ப அந்த கணவன் மனைவிக்குள்ளார அன்னோனியும் கண்டிப்பா இந்த நாள் நல்லா இருக்கும். ஏதோ ஒரு வகையில சேர்த்து வச்சிருவார். பூர்வீக சொத்து இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து இருக்குது, இதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும்னா கண்டிப்பா ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 9ஆம் இடமா ரிஷப ராசி பார்க்கிறார். அதாவது கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடமா தன் சொந்த வீட்டையே பார்க்கிறார். அந்த சொந்த வீட்டுல சுக்கிரன் போய் இன்னைக்கு நட்புல உட்காரும் போது எப்படி பார்த்தாலும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இன்னைக்கு வந்து பார்க்கும்போது படிச்ச படிப்புக்கு எனக்கு வேலை இல்லை, அந்த வேலைக்கு தகுந்த எனக்கு சம்பளம் இல்லை, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருவார். எல்லாத்துக்குமே இப்ப நான் என்ன சொல்ல வர அப்படின்னா, 1 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா 1 கோடி பேருக்கு ஒரே வயசு இருக்கிறது இல்லை, ஒரே திசா புத்தி நடக்கிறது இல்லை. அவங்கவுங்க ஜாதகத்தை மாதிரி திசா புத்தி மாறும். அதனால உங்க சுய ஜாதகத்தை முதல்ல பாருங்க. சரிங்களா? சுய ஜாதகம் நல்லா இருந்துச்சா கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த நான் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 25 இருந்து செப்டம்பர் 19 தேதிக்குள்ளார உங்க கனவு கண்டிப்பா நனவாகும். அதே மாதிரி சுக்கிரனும் குரு ஒன்னா சேரும் போது நிச்சயமா உங்களுக்கு வந்து மண்மனை வாங்க வேண்டிய வாய்ப்பு, வீடு வாசல் கட்டக்கூடிய யோகம், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பிரகாசமா இருக்குது. சரிங்களா? பொதுவா அதாவது இந்த கன்னி ராசியில சுக்கிரன் வந்து நேச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால, ராஜபங்கம் நேச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து எப்படின்னா உங்க சுய ஜாதகம் எந்த ஒரு தருணத்துல இருக்குதோ அதை சார்ந்து உங்களுக்கு பலன் கொடுப்பான். சரி, புரியுதுங்களா? ஏன்னா இப்ப நான் ஒரு விஷயம் என்னன்னா, நான் சொல்ல வர்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு கடைசியே பேசும்போது அதுக்கு வந்து கட்டணம் பதில் கிடைக்கும். நான் ஒன்று ஆரம்பிக்கும் போது நீங்க ஒரு பதில் சொன்னீங்கன்னா அது கரெக்டா இருக்குது இல்லையா? அந்த மாதிரி புரிதல் நல்லா இருந்தால் அதுக்கு பலன் நிச்சயமா கிடைக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிடம் நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிற நன்றிங்க.